இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டுல் இன்ஜின் ஃப்ளஷ். இந்த இன்ஜின் ஃப்ளஷ்குள்ளே என்ன இருக்குது அண்ட் என்ன மாதிரி கலரில் இருக்குது அப்படிங்கிறது பூராமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த இன்ஜின் ஃப்ளஷ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இன்ஜின் ஃப்ளஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த இன்ஜினில் நமக்கு நிறைய கார்பன் கண்டென்ட் அங்கே செட்டில் ஆகிருக்கும். ஸோ இந்த கார்பன் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஜின் ஃப்ளஷை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஜின் ஃப்ளஷை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றும் போது அந்த இன்ஜின் ஆயிலோட திக்னஸை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அண்ட் இந்த ஃப்ளஷ் என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்ஜினில் இருக்கிற எல்லா கார்பன் டெபாசிட்டையுமே உங்களுக்கு அந்த பழைய இன்ஜின் ஆயில் கூட கீழே வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்பன் கண்டென்ட் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வண்டியோட எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மைலேஜும் கூட இருக்கும், சீக்கிரமாக இன்ஜின் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளஷ் பார்க்கறதுக்கு கலரே இல்லாமல் இருக்குது அண்ட் ஸ்மெல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் அடிக்குது. இது என்ன ஸ்மெல்லே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளஷ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளஷை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா TwoWheelersSpares.com இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த இன்ஜின் ஆயில் ஃப்ளஷை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.